நாள் என் கதை என் குரலில் பகுதி 3. கதையின் பெயர் ஒரு மியாவாசை. கதை எழுதி வாசிப்பவர் நித்யா பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதையை கேட்கலாம். அம்மா அம்மா இங்க வந்து பாருங்கம்மா அப்படின்னா 8வது படிக்கிற மகிழினி. என்னம்மாச்சு, ஏமா இப்படி கத்துற அப்படின்னா, அட வந்து பாருங்கம்மா உங்களுக்கே புரியும் அப்படின்னாங்க. என்னென்னு பார்த்தா அப்படியே பஞ்சு மாதிரி புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஒரு வெள்ளை கலர் பூனை, அது கூட ஒரு டார்க் கிரே கிட்டி, ஒரு லைட் கிரே கிட்டி, ரெண்டும் இருந்ததுங்க. ரெண்டும் உள்ளங்கை அளவு தான் இருக்கும். அம்மா, இதுங்க நம்ம வீட்டுக்கு தேடி வந்த விருந்தாளியுமா, இதுக்கு நம்ம உபசரிப்பு பண்ணணும் அப்படின்னாங்க. சரிம்மா, இது வந்து என்ன உபசரிப்பு பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு வந்து டெய்லி பால், மீன், அதே மாதிரி இதுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எலித்தொல்லை இருக்க ஞாபகம் இருக்கா மகிழினி அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா. அந்த எலித்தொல்லை வந்து இப்போ மொத்தமாக ஒழிச்சிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி டெய்லி அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பாலும் மீனும் வச்சுப்பா. அதே மாதிரி வந்து அவள் படிக்க வர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கு பால் மீன்லாம் வச்சிருவா. அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவா. அது வந்து நல்லா ஹெல்த்தியாகி ஒன்றோட ஒன்று சேர்ந்து விளாண்டுக்கிட்டே இருந்ததுங்க. ஒன்றோட ஒன்று உருண்டுக்கிட்டே விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்த மகிழினிக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் மகிழினி அழுதுகிட்டே இருந்தா. என்னம்மா ஆச்சு, ஏன் மகிழி அழுற அப்படின்னு கேட்டாங்க அவங்க அம்மா. அது வந்து, அம்மா பூனைக்குட்டியை காணும் அப்படின்னா தேம்பி அழுதுட்டு இருந்தா. அவங்க அம்மா அவளை சமாதானப்படுத்தினாங்க. நீ எப்படி ஒரே இடத்துல அடங்க மாட்டியோ அதே மாதிரி தான் பூனைக்குட்டிங்களும் ஒரே இடத்துல அடங்காதுங்க. அதுங்க வந்து வேறு வீட்டுக்கு போயிட்டே இருக்குதுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. மகிழினியை எப்படியோ அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டாங்க. நாட்கள் மாதங்கள் ஆச்சு, மாதங்கள் வருஷங்கள் ஆச்சு. மகிழோட அம்மாவுக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்தாங்க. அவனுக்கு மகிழ்னு பேர் வச்சாங்க. மகிழினியும் மகிழும் டெய்லி விளையாண்டுருப்பாங்க. அவங்க மகிழ் கூட விளையாடுற சந்தோஷத்துலேயே அந்த பூனைக்குட்டிங்களை மகிழினி மறந்தே போயிட்டா. அவள் வந்து அவள் தம்பி பாப்பாவுக்கு வந்து நிறையா சொல்லிக் கொடுப்பான். தம்பி பாப்பாவும் ஸ்கூலுக்கு சேர்ந்துட்டான். 2 பேருமே ஒரே ஸ்கூலில் போய் படித்தாங்க. திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. என்னடா சத்தம்னு பார்த்தா பூனைக்குட்டி தனியாக வந்தது. அந்த பூனைக்குட்டி குட்டி போட்டுருந்துச்சு, அதுக்கு கூட்டிகிட்டு வந்தது. மகிழும் மகிழினியும் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னக்கா இது அப்படின்னு கேட்டான். மகிழ், பார்த்தது இல்லையாடா, இதுதான் கிட்டி, நீ படிச்சிருக்கல்ல அப்படின்னு அவங்க அக்கா சொன்னாங்க. ஓ, இதான் கிட்டியா, சரி, இது எதுக்கு வீட்டில் வந்ததுன்னா இது நம்ம விருந்தாளியாக இருந்தது அப்படின்னாங்க. அப்புறம் டெய்லி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னு வேறு சொல்லணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கதை என் குரலில் பார்ட் 2 பார்ட் 1 இதை 2த்தையும் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். என் கதை என் குரலில் பார்ட் 4க்காக ஆவலாக காத்துட்ருங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.